வீரப்பன் அவர்களை பற்றி நிறைய கதைகள், கட்டுரைகள், திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள், வெப் சீரிஸ் வரைக்கும் வந்தாச்சு. இன்னும் அவரை பற்றி சொல்லப்படாத விஷயங்களும் இருக்கத்தான் செய்யுது. ஒரு 10-12 ஆண்டுகள் அவருடைய இளவயது வாழ்க்கையை விட்டோம்னா ஒரு 40 ஆண்டு கால வரலாறு முழுக்கவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அளவு பல செய்திகள் இருக்கு. அவங்க அப்பா அந்த காலத்தில் சிகாரின்னு சொல்லுவாங்க. சிகாரினா வேட்டைக்காரங்க. சிகாரிங்கிறவங்களுக்கு காடுகளை பற்றிய தரவுகள் உள்ளங்கை ரேகையை போல் அவங்க கையில் வச்சுருப்பாங்க. 12-13 வயசு இருக்கும்போது 4 அடி 5 அடி உயரம் இருக்கிற பையனாக இருக்கும்போது அவரை விட நீளம் உயரமாக இருக்கிற துப்பாக்கி எடுத்து சுடக்கூடிய அளவுக்கு அது பயிற்சி எடுத்துக்கிறார். 17 வயது வரும்போது மிகச்சிறந்த ஒரு வேட்டைக்காரனாக உருவாயிடுறார். அந்த காலகட்டங்களில் வீரப்பன் காட்டுக்குள்ளே போயிட்டாருன்னா ஒவ்வொரு பிளாக்லேயும் அந்த வனத்துறையோட ரேஞ்ச் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரேஞ்சில் வரிசையாக ஒவ்வொரு ரேஞ்சிலையும் 5 யானை 6 யானை 5 யானை 6 யானை அப்படியே வரிசையாக விழுந்துக்கிட்டே இருக்கும். இந்த சூழலில் தான் இந்த டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிறது அப்போ அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டாக 1982 உள்ள வர்றார். இந்த காலகட்டத்தில் வீரப்பன் குழுவை சேர்ந்த யாரையுமே அவரால் பிடிக்க முடியும். வீரப்பனுடைய வேட்டையை பின்னால் இருந்து இயக்கிறது முழுக்க அவருடைய அண்ணன் தான். அங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய ஊர் பிரமுகர்கள் எல்லாருமே வீரப்பனுடைய ஆதரவாளராக இருக்காங்க. ஊரில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலான ஒரு பொருளாதாரம் சார்ந்த உதவிகள் வீரப்பன் கிடைக்கிறதுனால வீரப்பனை பற்றி எந்த தகவலுமே சொல்ல மாட்டாங்க. அவருடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 139 பேரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்காரு. அந்த 139 பேருடைய கைரேகையும் புகைப்படமும் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி எம்ஓபின்னு சொல்லுவாங்க, அந்த தரவுகளை எல்லாத்தையுமே எடுத்துறாரு. அதில் வீரப்பனை பற்றி தரவுகளும் எடுத்துறாரு, ஆனால் ஆளை பார்க்க முடியல. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க நேயர்களே. சரி வாங்க, இன்றைய சிறப்பு நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சிவசுப்பிரமணியம் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வீரப்பன் அவர்களை பற்றி நிறைய கதைகள், கட்டுரைகள், திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள், இப்போ வெப் சீரிஸ் வரைக்கும் வந்தாச்சு. இவ்வளவு சொன்ன பிறகும் அவரை பற்றிய ஆச்சரியங்களும் கேள்விகளும் சந்தேகங்களும் இன்னும் அவரை பற்றி சொல்லப்படாத விஷயங்களும் இருக்கத்தான் செய்யுது. அவற்றில் சிலவற்றை எங்களோட பகிர்ந்துக்கங்க சார். கண்டிப்பாக. ஏன்னா இது ஒரு மகாபாரதம் ராமாயணம் மாதிரி பார்வையாளர்களை பொறுத்து எழுதுகிறவங்களை பொறுத்து அதை கொண்டு போகிற அளவுக்கு இது ஒரு பெரிய கதை. ஏன்னா வீரப்பன்கிற அந்த நபர் 54 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு. ஒரு 10-12 ஆண்டுகள் அவருடைய இளவயது வாழ்க்கையை விட்டுட்டோம்னா ஒரு 40 ஆண்டு கால வரலாறு முழுக்கவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அளவு பல செய்திகள் இருக்குது. அந்த வகையில் நீங்கள் சொன்ன மாதிரி இது தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கும். என்ன சொல்ல போனோம்னா அவருடைய இளவயது ஒரு 13-14 வயது வாழ்க்கை முறையிலே வறுமையான சூழலை தான் வாழ்ந்துட்டுருக்கார். அவர் மட்டும் இல்லை, அந்த பகுதியில் இருந்த பெரும்பாலானோர் வறுமையான சூழல் தான் வராங்க. இன்று வரைக்கும் அந்த பகுதி மக்களுடைய அடிப்படை தேவைங்கிறது அடுத்த 6 மாதத்துக்கான உணவு. அதை தவிர வேறு அவங்க பெருசாக வரல இல்லை. அதை தாண்டி அவங்களுக்கு தேவையில்லை. காவிரி ஆற்றுல வலை விரிச்சாங்கன்னா மீன் கிடைக்குது, பச்சை மீன் பிடிச்சி சமைச்சு சாப்பிட்றாங்க. அதிகமாக இருந்தால் காய வச்சு கருவாடு போட்டு வச்சுருவாங்க, அதை வேணுங்கிற நேரத்தில் செஞ்சுக்கலாம். இரவு நேரங்களில் காட்டுக்கு, அதாவது அவங்களுடைய விவசாய நிலங்களுக்கு மான் முயல் இந்த மாதிரி விலங்குகள் அந்த காலகட்டங்களில் வந்தது. அதில் தேவையான ஒன்று அடித்தாங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு அதில் மாமிசம் கிடைக்கும். தானியங்கள் தேவையானது கம்பு, ராகி, சோளம், சாமை, தினை, வரகு இந்த மாதிரி தானியங்கள். இப்போ நம்ம மாறி அரிசிக்கு வந்துட்டாங்க, நெல் வந்துடுது. இந்த மாதிரி தேவையானது ஒரு 6 மாதம் ஒரு இடத்துக்கு தேவையானதை எடுத்து வச்சிடறாங்க. காய்கறிகள் தேவையானது காட்டில் பயிர் பண்ணுறாங்க, விவசாய நிலத்திலேருந்து பறிச்சுக்கிறாங்க. இதை தாண்டி அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது? அதிகப்படியான செலவுக்கு துணிமணி எடுக்கணும், நகை எடுக்கணும், மகனுக்கு திருமணம் பண்ணணும், பள்ளி போகிற பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் அல்லது வீடு கட்டணும் அப்படிங்கிற சூழல் வரும்போது கால்நடை வளர்ப்பு கூடயே இருக்குது. ஒரு 30-40 ஆடுகள், ஒரு 15-20 மாடுகள் வச்சுருக்காங்க. அதை ஒவ்வொரு ஆண்டும் அந்த குறிப்பிட்ட அளவு மாடுகளையும் ஆடுகளையும் விற்கும்போது அதில் வர தொகையை வச்சு வீடு கட்டுறது, இந்த மாதிரி செலவு கிடச்சிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு பெரிய அளவிலான தேவைகள் கிடையாது. அதனால் அவங்க நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. இதுதான் அவங்களுடைய யதார்த்தமான வாழ்க்கையில் ஓடிட்டு இருந்தது. இதில் சில நேரங்களில் மழை பொழிவு தள்ளி போகும்போது வறட்சி ஏற்படுது. அந்த வறட்சி நேரத்தில் எல்லாத்துக்குமே பஞ்சம். இந்த மாதிரி சூழல் தான் அந்த ஊர் பகுதி இருந்துகிட்ருக்கு. ஆனால் இதில் இருக்கிற எதுவுமே இல்லாத குடும்பத்தில் வீரப்பன் இருந்தார். அவர் குடும்பம் வந்து ஒரு 5 குழந்தைகள்,
அவங்க கணவன் மனைவி ஒரு 7 பேருக்கு அவங்களுக்கு சொந்தமான நிலம் ஒரு 3 ஏக்கர் தான் இருக்குது. 3 ஏக்கர் 4 ஏக்கர் அந்த 1 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பாறை கல்களாக இருக்கும். அதில் வேறு எதுவும் விவசாயம் பண்ண முடியாது. அப்போ 2 ஏக்கர் 3 ஏக்கர் நிலத்துக்குள்ளே மானாவாரியாக விளையக்கூடிய கம்பு ராகி சோளத்தை எடுத்து வச்சுட்டு அந்த குடும்பம் நடத்துறது ரொம்ப சிரமமான சூழல் இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு கூலிக்கு மாடு மேய்க்கிற ஆளாக அது எப்படி சொல்ல போனால் ஒரு 10 பேர் அல்லது ஒரு 8 பேர் பசங்க ஒன்று சேர்ந்துக்குவாங்க. அதில் ஒரு மூத்தவர் வயதில் மூத்தவர் ஒருத்தர் இருப்பார். அந்த 10 பேரில் ஒருத்தர் இருப்பார். இவங்க எல்லாருமே அந்த 10 மாடு 20 மாடு வச்சுருக்காங்க இல்லையா, அதில் ஒரு 10 பேருடைய மாடுகளை ஒன்று சேர்த்தும் போது ஒரு 100 120 மாடாயிரும். அந்த மாடுகளை காட்டுக்குள்ள ஓட்டிகிட்டு போகிறது, அதை பட்டி போட்டு அங்கே தங்க வைக்கிறது, பராமரித்து 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு வெளியில் கொண்டு வர்றது, அதில் கன்று போட்டிருக்கிற கன்றுகளை விற்கிறது. அந்த விற்கிறதுல 3ல் ஒரு பங்கு இந்த மாடுகளை பாதுகாக்கிறவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த அடிப்படையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தவர் தான் வீரப்பன். காட்டுக்குள்ளேயே இருக்கிறனால காட்டில் இருக்கிற விலங்குகளுடைய அடிப்படை குணங்கள் தெரிஞ்சுக்குது. அவங்க அப்பா அந்த காலத்தில் சிகாரின்னு சொல்லுவாங்க. சிகாரினா வேட்டைக்காரங்க. குறிப்பாக சொல்லப்போனால் அந்த பகுதியில் மன்னர்கள் காலம், அதுக்கு பிறகு ஆங்கிலேய ஆட்சியாளர்கள், அதுக்கப்புறம் சுதந்திர இந்தியாவுடைய வனத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து காட்டுக்குள்ளே போகணும்னு வந்தாங்கன்னா இந்த சிகாரியை கூட்டிகிட்டு தான் போவாங்க. சிகாரிங்கிறவங்களுக்கு காடுகளை பற்றிய தரவுகள் உள்ளங்கை ரேகையை போல் அவங்க கையில் வச்சுருப்பாங்க. எல்லா தரவுகளும் இருக்குது. எந்த பக்கம் போனால் எந்த விலங்கு இருக்குது, அந்த விலங்கு எப்படி வேட்டையாடணும் அப்படிங்கலாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி சிகாரி வேட்டைக்காரர் இவர் அந்த பகுதியில் வரக்கூடிய வெளியூர் ஆட்களை எல்லாம் கூட்டிகிட்டு போவார், காட்டை பற்றி காட்டுவார், வேட்டையாடி கொடுப்பாரு. அப்படி போகும்போது வீரப்பனுக்கும் அப்பாவுடைய தொழில் முறை அந்த ஈடுபாடு, இவரும் வேட்டைக்காரனாக மாறுறார். ஒரு 12 13 வயசு இருக்கும்போது 4 அடி 5 அடி உயரம் இருக்கிற பையனாக இருக்கும்போது அவரை விட நீளம் உயரமாக இருக்கிற துப்பாக்கி எடுத்து சுடக்கூடிய அளவுக்கு அது பயிற்சி எடுத்துக்கிறார். அந்த பயிற்சியின் தொடர்பாக மான் கடத்தின்னு சொல்லுவாங்க, அது கடமான், அந்த கேளையாடுன்னு சொல்லுவாங்க, ஒரு காட்டு ஆடு, அது கோழி, காட்டுக்கோழி, கருங்குரங்கு வகை ஒன்று இருக்குது, முசுக்குந்தின்னு சொல்லுவாங்க, அது அந்த பகுதி மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி விலங்குகளெல்லாம் வேட்டையாடுறாரு. இந்த வேட்டைக்கான நுட்பங்களே அந்த காட்டுக்குள்ளே இருக்கிறனால கற்றுக்கிறார். பழைய வேட்டைக்காரங்க, ஆடு மாடு மேய்க்க போகிறவங்க, அப்புறம் அந்த விலங்குகளுடைய குரல், அது எதுக்காக கத்துது, எதை நோக்கி கத்துது, இதையெல்லாம் ஒரு அடிப்படையிலே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறார். இந்த வகையில் ஒரு 17 வயது வரும்போது மிகச்சிறந்த ஒரு வேட்டைக்காரனாக உருவாயிடுறார். அடுத்த கட்டத்தில் இந்த நேரங்களில் இந்த வேட்டையை தாண்டி அடுத்து என்ன வேட்டை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது யானை வேட்டை அந்த காலகட்டத்தில் இருக்குது. அதாவது 1970 தொடக்கத்தில் யானை வேட்டை தமிழ்நாட்டினுடைய காடுகளில், கர்நாடக காடுகள், அப்போது சென்னை மாகாணமாக தான் இருக்குது, ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தினுடைய காடுகளில் பல குழுக்கள் வேட்டையாடிட்டு இருக்கு. அது எதுக்காகும் போது யானை தந்தம் விற்பனை நடந்துகிட்டு இருக்கு. அதுலேருந்து கைவினைப் பொருட்கள் செஞ்சு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அந்த யானை வேட்டை குழுவினுடைய ஆட்களோட எப்படியெல்லாம் செய்கிறான்னு பார்க்குறாரு. அது கற்றுக்க முடியல. அந்த காலகட்டத்தில் மேட்டூர் சுற்றுப்பகுதியில் யானை வேட்டையினுடைய தந்தங்களை எல்லாம் கொள்முதல் செய்து வெளி மாநிலங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தவர் சேவிக்கவுண்டர் ஒருத்தர். அவர் வீரப்பனுக்கு ஒரு வகையில் உறவினர். அவர் ஒரு நாள் அந்த செங்கப்பாடி அவருடைய ஊருக்கு வர்றார். அதாவது அவருக்கு திருமணமானதும் செங்கப்பாடி, அவர் தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்ததும் செங்கப்பாடி. அந்த வகையில் அந்த ஊருக்கு வர்றாரு. எல்லாமே மாமா மச்சான் உறவு. அந்த வகையில் வீரப்பன் அவர் பார்த்து கேட்குறாரு, மாமா நானும் யானை வேட்டைக்கு வரணும் அப்படின்ட்டு. அவர் சொல்கிறாரு, துப்பாக்கி உயரம் கொண்டு இல்லை இடமாப்பில், நீ எப்படா துப்பாக்கி தூக்கி சுடப்பாரு அப்படின்ட்டு. இல்லை நான் சுடுவேன் மாமா அப்படிங்கிறாப்புல. ஒரு வேட்டைக்காரனுக்கு இன்னொரு வேட்டைக்காரனுடைய அந்த அணுகுமுறை சாதுரியம் நல்லா புரியும். அவர் பார்க்குறாரு எப்படி அடிப்பேன் என்னெல்லாம் கேட்குறாரு. இவர் அந்த ஆளுடைய தோற்றமும் அவருடைய பார்வையும் பார்த்தோன்னே நல்லா வேட்டையாடுவாங்கிற முடிவுக்கு வர்றாரு. சரி வாடா மாப்பிள கூப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு துப்பாக்கி கொண்டு போகிறாரு. அப்போ அவர் வச்சுருந்த 577 ஒரு ரைஃபிள், அந்த ரைஃபிளை கொடுக்குறாரு, நீ அடி பார்க்கலாம் அப்படின்ட்டு. எந்த இடத்துல அடிக்கணுங்கிறத மார்க் பண்ணி சொல்கிறார். அது குறிப்பாக ஒரு 13 டன் 15 டன் எடை கொண்டு இருக்கிறது ஒரு யானை. அந்த யானையை எந்த இடத்துல அடித்தா அது கீழே விழுகும் அப்படிங்கிறதுல அந்த யானையினுடைய இதயம் இருக்கக்கூடிய வலதுகை பகுதியில் இருக்கக்கூடிய நெஞ்சுக்கு பக்கம் இருக்கக்கூடிய இடம், நெத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இடம், இந்த மாதிரி அடுத்து இந்த தொண்டையோடு சேர்ந்து இதயத்தை அடிக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த இடத்துல அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். தலையை தொங்க போட்டுருக்கும் போது அடிக்க முடியாது. இந்த 2 இடம் தான் முக்கியமான இடம். இதையெல்லாம் பற்றி அவர் சொன்னதுக்கு பிறகு அந்த அடிப்படையிலேயே ஒரு யானையை அவங்க முன்னாலே அடிச்சிடுறாரு. அடித்து அந்த யானை எப்படியெல்லாம் அந்த தந்தத்தை வெட்டி எடுக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்ருக்கார். பார்த்ததுக்கு பிறகு நம்பிக்கை வருது, இனிமேல் நம்மளால் யானை அடிக்க முடியும். இதுக்கு இடையிலேயே காடுகளுக்குள்ளே ஒரு போகும்போது வரும்போது, மாடு மேய்க்க போகும்போதும், சின்ன சின்ன விலங்குகளை வேட்டையாட போகும்போதும் யானையெல்லாம் நேரில் பார்த்துருக்காரு. யானைகிட்டேருந்து எப்படி தப்பிக்கணும், யானை எந்த சூழ்நிலை நம்மளை துரத்தும் அப்படிங்கிறது எல்லாமே கற்றுக்கிறார், தெரிஞ்சு வச்சுருக்கார். இதையும் அந்த வேட்டையில் கிடைச்ச அனுபவத்தையும் தந்தத்தை எப்படி வெட்டி எடுத்தாங்க, அதுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 6லேருந்து 10 பேர் வேணும். ஒரு யானையை ஒருத்தர் சுட்டு கொண்டுட்டாருன்னா அந்த யானையில் இருக்கக்கூடிய தந்தத்தை வெட்டி எடுக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் அதை எடுக்கிறதுனா ஒரு 10 பேராவது குறைந்தபட்சம் தேவைப்படும். நல்ல அனுபவம் உள்ள ஆளாக இருந்தால் ஒரு 5-6 பேர் தேவைப்படும். இவ்வளோ ஆள்லாம் தேவை
அந்த மாதிரி ஆள் பலமான ஆளாக இருக்கணும். ஏன்னா இவருடைய வயசு வந்து ஒரு 17 வயசு 18 வயசு. இவரால் அந்த யானையினுடைய நெத்தியை வெட்டி தந்தத்தை எடுக்கிறதுலாம் சாத்தியப்படாது. அதுக்கு திறன் உள்ள அந்த ஆளுகள் எல்லாமே தயார் பண்ணிக்கிட்டு அடுத்த ஒரு 6-7 மாதத்துக்குள்ளாக தனியாக ஒரு டீம் அமைச்சு அதுக்கான வேட்டை கிளம்புறாரு. இதன் தொடர்ச்சியாக ஆட்கள் இவரோட எண்ணிக்கை சேர ஆரம்பிக்குது. அதாவது முதல் யானையை அடித்து விற்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 3000 ரூபாய் நம்ம ஒரு பணம் கிடைக்குது. 3000 ரூபாய்ங்கிறது அந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 20 ஏக்கர் விவசாய நிலம் வாங்கக்கூடிய அளவுக்கு தொகை. அந்த தொகையை சின்ன வயசுலேருந்தே கிராமத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கான ஒரு விஷயம் தான். தங்கிட்ட எதாவது இருந்ததுன்னா அடுத்தவனுக்கு கொடுப்பான், அவங்ககிட்ட எதாவது இருக்கும்போது இவனுக்கு கொடுப்பான். அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து அவங்க பழகினதில்ல. வீரப்பன்கிட்ட அந்த 3000 ரூபாயுமே எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அதற்கு முன்பாக மான் வேட்டையாடின காலத்திலேயே கொஞ்சம் எளிய நிலையில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கெல்லாம் இவர் இலவசமாக 1 கிலோ 2 கிலோங்கிற மாதிரிலாம் கறியை கொடுத்துருவார். அதை வாங்கின அந்த மக்கள் மகராசம் வீரப்பன் வேட்டைக்கு போனால் நம்ம கறி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த வார்த்தைகள் இவருக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிறார். அந்த மாதிரி அந்த பணத்தையும் கொடுக்குறாரு. பணத்தை வாங்கினவங்களும் எல்லாமே இவர் உற்சாகப்படுத்துகிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு மீண்டும் சரி நீ வா வேலைக்கு, உனக்கு வசதி வாய்ப்பு இல்லையா, உனக்கு சாப்பாட்டு சிரமமாக இருக்கா, வா என் கூட வா வேட்டைக்கு போகலாம் அப்படிங்கிறாரு. ஊரில் எண்ணிக்கை கூட ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 72-73 அந்த காலகட்டங்களில் 100 பேர் கொண்ட குழுவாக இவர் மாறுற அளவுக்கு வேட்டைக்கு வரக்கூடிய ஆட்கள் ஆகிடுது. அதில் வேட்டையாட தெரிஞ்சவங்களோட எண்ணிக்கை ஒரு 6-7 பேர் தான். அந்த கூட ஒரு குழுவுக்கும் 10 பேர் வேலைக்கு போகணுங்க. இந்த 10 பேர் யானையினுடைய தந்தத்தை வெட்டி சுத்தப்படுத்துறதுனா அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருள் எடுத்து போகிறதுக்கு 3-4 பேர் வேணும். 40 கிலோ 50 கிலோ உணவுப் பொருளை ஒருத்தர் அரிசி பருப்பு ஜாமானங்கள் பாத்திரம் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிறது, திரும்ப தந்தத்தை தூக்கிட்டு வர்றது, இதுக்கு எல்லாமே ஒரு குழுவுக்கு 15 பேர் வரைக்குமான ஒரு 3 குழு 4 குழு ஒரு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவார் அப்படிங்கிற மாதிரி அந்த டீம் போக ஆரம்பிக்குது. அந்த காலகட்டங்களில் வீரப்பன் காட்டுக்குள்ளே போயிட்டாருன்னா ஒவ்வொரு பிளாக்லேயும் அந்த வனத்துறையோட ரேஞ்ச் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரேஞ்சில் வரிசையாக ஒவ்வொரு ரேஞ்சிலையும் 5 யானை 6 யானை 5 யானை 6 யானை அப்படியே வரிசையாக விழுந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி அந்தியூர் ரேஞ்ச் பர்கூர் ரேஞ்சு, அடுத்த ஒரு 2-3 நாள் பார்த்தா அந்தியூர் ரேஞ்சில் தகவல் வரும், அடுத்த ஒரு 2-3 நாள் போய் பார்த்தா பங்களாபுதூர் ரேஞ்சில் வரும், அடுத்து சத்தியமங்கலம் ரேஞ்சில், அடுத்து பவானிசாகர் ரேஞ்சில், அடுத்து நீலகிரி மாவட்டத்தினுடைய மேட்டுப்பாளையம் ரேஞ்ச், இப்படி போயிட்டே இருக்கும். இந்த வரிசையை யானை செத்துக்கிட்டே இருக்குதுங்கிற ஒரு தகவல் வனத்துறைக்கு வருது. இவர் தானே ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்களா சார் அது? ஓரளவுக்கு அந்த வேட்டையினுடைய நுட்பத்தை பார்க்கும்போது யார் அடிச்சிருக்காங்கன்னு ஒரு குறைந்தபட்ச தரவுகளை அவங்க எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கு பிறகு அந்த காட்டுக்குள்ளே தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள விசாரிக்கும் போது யார் வந்தாங்க, எந்த ஊர் ஆள் வந்தாங்க, எந்த மாதிரி பேசுனாங்க. ஏன்னா காட்டுக்குள்ளே போகக்கூடிய பழங்குடிகளுக்கு முழுமையான அப்சர்வேஷன் அவங்க இருக்காது. யார் என்ன எந்த ஊருக்காரங்க எந்த மாதிரி தான்ட்டு. இந்த அதிகாரிகள் விசாரிக்கும் போது அவங்களுடைய பேச்சு வழக்கங்கள் பேசுனது ஆளுடைய தோட்டத்தை வச்சு இந்த குழுவாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் நிறைய யானை வேட்டை குழு வந்துருக்குது, கேரளாவில் இருக்குது. ஆனால் அவங்க எல்லாமே அவங்களுடைய எல்லையை தாண்டி வெளியில் வர மாட்டாங்க. இந்த காடுகளுக்குள்ளே தொடர்ந்து நீண்ட தூரம் பயணிக்கிற குழுவாக இருந்தது வீரப்பன் மட்டும்தான். அதே மாதிரி கர்நாடகாவில் சாமராஜநகர் மாவட்டத்தில் சுல்லுவாடின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் பால்ராஜன் ஒருத்தர், அவரும் வீரப்பனை மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேரை வச்சு வேட்டையாடி இருந்திருக்காரு. இது தவிர மீதி ஒரு 135-140 பேர் கொண்ட ஒரு குழு இருந்திருக்கு. இதெல்லாம் தனித்தனி ஆளுகளாக 5 பேர் 6 பேருங்கிற மாதிரி அவங்க ஒரு டீமாக இருந்திருக்காங்க. இந்த மாதிரி வேட்டை குழு அதிகமாக இருக்குது. இவங்களுடைய ஒட்டுமொத்த சங்கமும் சாமராஜநகர் மாவட்ட வனக்கோட்டம் தான். சாமராஜநகர் வனக்கோட்டத்தினுடைய வலது பக்கம் கர்நாடக மாநிலம், கிழக்கு மற்றும் தெற்கு பக்கம் தமிழ்நாடு, மேற்கு மற்றும் தென்மேற்கு பக்கம் கேரளா. 3 மாநில யானைகளும் பெரும்பாலும் வருடத்தில் 2 முறை அந்த சாமராஜநகர் வனக்கோட்டத்துக்கு வந்துடும். அந்த காட்டுக்குள்ளே தான் இவ்வளவு குழுக்களும் சுற்றி நின்று வேட்டையாடிட்டு இருக்கு. அப்போது ஒரு இடத்துல 1980 அந்த காலகட்டங்களில் சாமராஜநகர் வனக்கோட்டத்துக்கு டிசிஎஃப்ஐ யாராவது டெப்டி கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டோ அல்லது அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டோ போகிறோன்னா பயப்படுறாங்க. கட்டுப்படுத்த முடியாத யானை வேட்டை. இன்றைக்கி அதில் வந்து அந்த சாமராஜநகர் வனக்கோட்டத்தில் 4 புலிகள் காப்பகமாக உருவாகிருக்கு. அவ்வளோ பெரிய வனப்பகுதி. யாருமே வேலைக்கு போனவங்களுக்கு பயப்படக்கூடிய ஒரு சூழல். அந்தளவுக்கு யானைகள் அங்கே கட்டுக்கடங்காமல் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த சூழலில் தான் இந்த டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிறது அப்போ அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டாக 1982 உள்ள வர்றார். அவர் வந்ததுக்கு பிறகு தான் அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் சத்தியமங்கலம் ரேஞ்சராக சிதம்பரம்னு ஒருத்தருக்கார். இவரும் இந்த யானை வேட்டையை தடுக்கணுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்தவர். கொஞ்சம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு டெக்னிக்கலாக வேலை செய்யணுங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் இங்கே ஒருத்தர் இருக்கார், அங்கே ஒருத்தர் இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரு ஜாயின்ட் டீமெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யானை வேட்டையை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. இதனுடைய தொடர்ச்சியாக ஒரு 6-7 ஆண்டுகள் டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் தொடர்ந்து தரவுகளை எல்லாமே எடுத்து யானை வேட்டைக்காரங்க எல்லாமே பார்த்து பேசி அவங்களுக்கு புரிய வச்சு மனமாற்றம் ஏற்பட பார்க்குறாரு. அப்படி மாறாதவனை காவல்துறையினுடைய உதவியோடு மாற்றுறாரு, ஒரு நிர்பந்தத்தை உருவாக்குறாரு.
இனிமேல் காட்டுக்குள்ளே போனால் சுட்டுக் கொல்லப்படுவோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை வந்ததுக்கு பிறகு பெரும்பாலான வேட்டைக்காரங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்குறாங்க. இந்த காலகட்டத்தில் வீரப்பன் குழுவை சேர்ந்த யாரையுமே அவரால் பிடிக்க முடியல. ஒரு 5-6 ஆண்டு காலம் தொடர்ந்து பயணம் பண்ணியுமே வீரப்பன் இங்கே வர்றாரு, போகிறாரு, இங்கே இருக்காரு, இங்கே இருக்கா எல்லாமே தெரியுது. ஆனால் ஆளையும் பார்க்க முடியல, பிடிக்கவும் முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வருது. இதில் எல்லாருக்குமே அந்த வனத்துறை அதிகாரிகள் மற்ற எல்லாருக்குமே கொஞ்சம் நம்ம இதில் தோற்று போகிறோங்கிற மாதிரி வரும்போது அவங்க கொஞ்சம் அதிகப்படியான வேகத்தோடு நடக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி வேகத்தில் அவரும் அவர் கூட அப்போது டிஎஸ்பியாக இருந்தவர் எம்ஆர் பூஜார்னு அவங்க 2 பேருமே ரொம்ப தீவிரமாக வீரப்பனை தேட ஆரம்பிக்கிறாங்க. இதன் தொடர்ச்சியாக தான் வீரப்பனுக்கும் டிசி ஸ்ரீனிவாசுக்குமான அந்த பகை உருவாக ஆரம்பிக்குது. பர்சனல் கான்ஃப்ளிக்டாக எங்கே மாறுது அது? காடுகளை தேடி யானை வேட்டையை தடுக்கணும்னு நோக்கத்தில் போயிட்டு இருந்த ஸ்ரீனிவாஸ் மீதி எல்லாரையுமே ஓரளவுக்கு பிடிச்சிடுறாரு. அவருடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 139 பேரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்காரு. அந்த 139 பேருடைய கைரேகையும் புகைப்படமும் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி எம்ஓபின்னு சொல்லுவாங்க, அந்த தரவுகளை எல்லாத்தையுமே எடுத்துறாரு. அதில் வீரப்பனை பற்றி தரவுகளும் எடுத்துறாரு. ஆனால் ஆளை பார்க்க முடியல. இந்த சூழலில் இந்த நபரை எந்த வகையிலாவது பிடிச்சாகணுங்கிற ஒரு நெருக்குதல் 1986க்கு பிறகு அவருக்கு வருது. 86க்கு பிறகு அப்புறம் ஏசிஎஃபாக இருந்தவர் டிசிஎஃபாக மாறிடுறாரு. அதே ரேஞ்சில் வேலை செஞ்சுட்டே இருக்கார். செஞ்சுட்டு இருக்கும்போது வாசுதேவமூர்த்தின்னு ஒரு ஃபாரஸ்ட் அந்த பகுதியை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அவருடைய எல்லை இல்லை, அது சாம்ராஜ் நகர் வனக்கோட்டத்துக்குள்ளே இந்த செங்கப்பாடி வராது, வீரப்பனுடைய ஊர் வராது. இவருடைய வேட்டை முழுக்க சாம்ராஜ் நகரில், குடியிருக்கிறது செங்கப்பாடி, அது கொள்ளைகள் வனக்கோட்டம். இங்கே இருக்கிற அதிகாரிகள் வீரப்பனுக்கு ஆதரவாக இருக்காங்க, அவர் டிசிஎஃப்க்கு ஆதரவாக இல்லை. அதனால் இந்த வனக்கோட்டத்துக்குள்ளே இருக்கிற அதிகாரியிலேயே கொஞ்சம் காடுகளை பாதுகாக்கணும், யானையை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் உள்ள ஒரு நபராக வாசுதேவமூர்த்தின்னு கொடுத்துருக்கார். அவரை இவருடைய தன்னுடைய சோர்ஸாக பயன்படுத்திட்டு வீரப்பன் அவனை நேரடியாக பிடிக்க முடிஞ்சால் பிடிப்போம், இல்லை குறுக்கு வழியிலேயே நம்ம பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம், எப்படியாவது ஒரு மாதத்துக்குள்ளாக எனக்கு வீரப்பனை பற்றி முழு தரவுகளை நீ கொண்டாந்து சேர்த்தனுங்கிறார். அதுக்கு பிறகு தான் வாசுதேவமூர்த்தி தன்னுடைய எல்லையை தாண்டி சில வேலைகளை செய்கிறார். அவர் விசாரிக்கும் போது தான் வீரப்பனுடைய பேக்ரவுண்டு சொல்லுவாங்க. ஒரு 60 பேர் வராங்க, எல்லாம் வெளிநாட்டு துப்பாக்கி இருக்குது, இரவு 10 மணிக்கு மயிலமலை காட்டுறது கிளம்பி ஊருக்குள்ளே வருவாங்க, டீ சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து அப்படியே கர்ணமலை காட்டுக்கு போயிடுவாங்க. அங்கேருந்து ஒரு 6 நாளுக்கு பிறகு போதமலை காட்டுக்கு போவாங்க. இந்த வழியாக வந்துட்டு போவாங்க. யாரும் எதுவும் போக முடியாது, நம்ம எதுவும் பேச முடியாது, 70 பேர் கொண்ட கும்பல் இருக்குது. நம்ம எதையாவது ஊருக்குள்ளே போய் பேசணும்னா அடுத்த 1 மணி நேரத்தில் வீரப்பனை தகவல் போயிடும். அந்த தகவல் அடுத்த ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் வீரப்பனுடைய அண்ணனுடைய காதுக்கு வரும். அவர் ஊருக்குள்ளே பிரச்சனை பண்ணுவார். வீரப்பனுடைய வேட்டையை பின்னால் இருந்து இயக்கிறது முழுக்க அவருடைய அண்ணன் தான். அங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய ஊர் பிரமுகர்கள் எல்லாருமே வீரப்பனுடைய ஆதரவாளராக இருக்காங்க. ஊரில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலான ஒரு பொருளாதாரம் சார்ந்த உதவிகள் வீரப்பன்கிட்ட கிடைக்கிறதுனால வீரப்பனை பற்றி எந்த தகவலுமே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் அங்கே இருக்கிற வனத்துறையில் இருக்கிற ஊழியர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி வாசுதேவமூர்த்தியும் அடுத்த நாள் ஊரில் போய் விசாரிக்கார். ஒரு 10 பேரை பார்த்து கேட்கும்போது அந்த 10 பேருமே வீரப்பன் ஒருத்தர் எனக்கு தெரியாதுங்கிறாங்க, இல்லை நான் வெளியூர்காரங்கிறான், இல்லை இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஆளை பிடிச்சி கேட்டான்னா அவன் செத்து 10 வருஷம் ஆகிட்டுங்க அப்படிங்கிறாங்க. அடுத்த மாதையனையை பார்த்து கேட்குறாரு. மாதையனை பார்த்து கேட்டா அவன் வேட்டைன்னு எங்கேயோ ஊரை சுற்றி திரிகிறான் சாமி, நான்லாம் வந்தால் வீட்டுக்குள்ளே அவனை சேர்த்தவே மாட்டேன், சாப்பாடெல்லாம் இங்கே வந்து சாப்பிட மாட்டான், சோறே போட மாட்டேன், அவனை துரத்தி விட்டு பல வருஷம் ஆச்சு, எங்கேயோ காட்டுக்குள்ளே அங்கே இருக்கான்னு சொல்கிறாங்க, அவன் ஊருக்கு கடங்காத பையன் அப்படின்றார். இந்த சூழல்லையே போயிட்டு இருக்கும்போது அவரை பற்றி முழுமையான தரவுகள் எதுவுமே வராமல் ஒரு பல நாள் இந்த போராட்டத்துக்கு பிறகு அப்போ அடுத்த கட்டமாக யோசிக்கிறாங்க, நம்ம ஊருக்கு மாதிரி அரசியல்